பத்திரம் முனிகிருதம் நிர்வச்சனம் சம்யமம் ஆஸ்தே டெங்கிணி நாமகே புரவரே பஸ்தனோபுதா தேவோ நஸ்வமாதரோ துந்தரம் ஆகேதநாதோ ஹரே. நம்ம டேங்கணி புரான் மகாத்மையினுடைய மங்கள ஸ்லோகம். முதல்ல மங்கள ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அடுத்தபடியாக நம்ம பொதுவாக இது மாதிரி எத்தனையோ மேடைகளையும் விழாக்களையும் பார்க்குறோம். அதில் வந்து உடனே ஒரு வழக்கம் உண்டு. விழாவுக்கு வந்திருக்கோம் தலைவர் அவர்களே, பெரியவர் அவர்களே, முக்கியஸ்தர் அவர்களே, ஜனங்கள் அவர்களே, மாணவர்களே, மக்களே, நண்பர்களே அப்படின்னெல்லாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறது எப்படி வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்து தர்மத்தை காப்பி அடிச்சிருக்கிறது தான் உலகம் கூட. நாம் எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணுறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் எந்த காரியம் பண்ணாலும் முதல் நிலையாக நம்ம சொல்கிறது தேங்காய் அட்டதை, மஞ்சள் குங்குமம், தேங்காய் தட்டு எடுத்துட்டு நம சதசே நம சதசஸ்பதயே நம சகேன புரோகாணம் சக்ஷுஷே நமோ திவை நம பிரதவ்யே சப்ரதசபாமே கோபாய ஏகசப்யாஸ்தவாசத தானிந்திரியாவதக்குரு சர்வமாயுபாசக. 10 விதமான வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உலகத்தை படைத்த ஆண்டவனுக்கும், உலகத்தில் உள்ள 10 திக்குக்கும், எல்லா திக்கிலே இருக்கிற நல்லவர்களுக்கும், எல்லாரும் இங்க வந்து மானசீகமாக கலந்து கொண்டவர்களுக்கும், அடுத்தது பிரத்யட்சமாக கலந்து கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் இந்து சம்பிரதாயம். அப்படிப்பட்ட இந்திய கலாச்சாரத்தை காப்பி அடிச்சுட்டு மற்றவங்க இங்கிலீஷில் மற்றவங்களாம் ஆனர் பண்ணுறது அப்படி இப்படின்னு இது எப்படி அவங்களுக்கு போச்சுன்னா அதை சொல்லி கொடுக்கவும் ஒரு இன்பு தான் வேணும். அதாவது அவங்க ஏதோ டியர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உலகம் கூட. அந்த நேரத்தில் இந்தியாவிலேருந்து ஒரு விவேகானந்தர் அங்கே போனார். போயிட்டு அவர் தான் எடுத்த உடனே நம சதசே சதசுக்கு வணக்கம், எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்னார். முதல்ல வெளிநாட்டில் அப்படி ஒரு வார்த்தையை அவங்க கேட்டதே இருக்கல. இது மாதிரி சம்பிரதாயத்தை உண்டாக்குறதும் இந்து தான், அதை பரப்பியதும் ஒரு இந்து தான். அப்பேற்பட்ட ஒரு இந்து சம்ஸ்காரத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும், அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல உத்தேசத்தோட இந்த இந்து குடும்ப சம்மேளனம் அப்படின்றது நடந்துருக்கு. இது ஒரு இடத்துல இல்லை, இந்தியா பூரா இப்போ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு பல இடத்துல நடந்துருக்கு. அதில் வந்து கொஞ்சம் விசேஷமாக நம்ம ஊரில் நடக்கிறதுன்னு தைரியமாக சொல்லலாம். மற்ற இடத்துல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கலாம், என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஸ்தலத்தினுடைய விசேஷத்தையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு அந்தந்த ஏன்னா ஒரு வார்த்தை இருக்கு, ஜனனே ஜன்மபூமிஷ்ட சொர்க்காரபி கரியசே, மகாபாரதத்தினுடைய வார்த்தை. ஆக நாம் பிறந்த இடமும் நம்மை பெற்றெடுத்த தாயம் எல்லா தெய்வத்தோட உயர்ந்த இடம், எல்லா அக்ஷத்திரத்தோட உயர்ந்த இடம் அப்படின்னு அப்படிப்பட்ட டேங்கணிபுரத்தினுடைய விசேஷத்தை நாம் இங்கே நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த எல்லாரும் ஒற்றுமையாக நினைச்சதே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த டேங்கணிபுரம் மகாத்மியம் எப்படி வந்தது, எங்கே இருந்தது, இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தோம்னா வியாசர் தான் வேதங்களை பிரித்து கொடுத்தார், சம்பிரதாயத்தினுடைய சாஸ்திரங்களை விரித்து கொடுத்தார். அப்படி வேஷத்தை கொடுத்தவர் கடைசியில 18 விதமான புராணங்களை, அஷ்டாதச புராணம் அப்படின்னு 18 புராணங்களை எழுதினார். 18 புராணங்களை இயற்றியவர் அதுல 2 வார்த்தை சொல்லிட்டார். ஒண்ணு பிரதானமானது, ஒண்ணு மிகப்பெரியது. பிரதானமானது விஷ்ணு புராணம் அப்படின்னும், புராணங்களிலேயே ரொம்ப ரொம்ப விஸ்தாரமானது 8 லட்சம் ஸ்லோகம் இருக்கிற ஒரே புராணம் பெருசு இருக்கிற ஸ்காந்த புராணம். அந்த ஸ்காந்த புராணத்துல 7வது அத்தியாயம் 32வது சர்க்கத்தில் டேங்கணிபுர மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டேங்கணிபுர மகாத்மியம் எப்படி வந்தது அப்படின்னு அங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதுல சூதக முனிவர் சொல்றார். கண்வருடைய பிராந்தம் இதெல்லாம். கண்வர் வந்து அகஸ்தியருக்கு அப்புறம் கண்வர் தான் தென்னிந்தியாவில் வந்து பல இடங்களில் யாகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு பிரித்து சென்றிருக்கிற நிர்வாக வசதிக்காக பிரித்திருக்கிற எல்லா இடத்துலையும் கண்வர் இருக்கார். கண்வருடைய கேத்திரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கு. இந்த 3த்தையும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்த முடியுமா அப்படின்னு முடியும். அதுதான் டேங்கணிபுரம். எப்படி சேர்ந்தது?
திருமலையில இருக்கிற திருவேங்கடவன் கண்வரைக்காக இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தான். அனைவருக்கும் அருள் பாலிக்கும் வைகுண்டத்திலிருந்தே நேரடியாக அயோத்திக்கு வந்து அயோத்தியிலிருந்து ராமனால விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு அங்கிருந்து 2 கரையிலே ஸ்ரீரங்கத்திலே பண்ணி கொண்டிருக்கிற ரங்கநாதன் தான் அர்ச்சகரை அனுப்பிச்சு இங்க ஆதரவு வழிகளை கண்டுபிடித்தான். கர்நாடகா என்ற இடத்துல தான் ராமானுஜர் தன்னுடைய சுதந்திரமான சித்தாந்தங்களை நான் நல்லபடியாக 12 வருஷம் நடத்தி காட்டினேன். அந்த திருநாராயணபுரத்திலிருந்து வந்த ஆய்வு அம்சத்துக்காக தான் இங்கே சம்பிரதாயங்கள். ஆக ஒவ்வொரு இந்த பிராந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுல இருந்தும் இருக்கிற முக்கியமான கஷேத்திரங்களிலிருந்து ஒருங்கிணைந்து இருக்கிறதான் டேங்கணிபுரம் வேட்டராய சாமி கோயில். அப்பேற்பட்ட இந்த டேங்கணிபுரம் மகாத்மியத்துல சொல்லப்பட்ட விஷயத்தைப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் பாஷைகளுக்கு அப்பாற்பட்டது, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது, இனங்களுக்கு அப்பாற்பட்டது. அதனால வேட்டராய சுவாமின்ற பேரை எப்படி திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு இருக்கோ அது மாதிரி வேட்டராய சக்தி, வேட்டை சக்தி உண்டு, வேட்டப்ப நாயகர் உண்டு, வேட்டராய சுவாமி ஐயங்கார் உண்டு, வேட்டவட்ட ஐயர் உண்டு. ஆக வேட்டராயன்ற வார்த்தை இல்லாத ஜாதியே கிடையாது. யாராவது சொன்னா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி ஒரு ஜாதி இருந்தால். ஆக ஜாதியும் மதமும் எதுவுமே வேட்டராய சுவாமிக்கு இது இல்லை. அதனால்தான் மற்ற எந்த ஊர்ல இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இங்க இருக்கிற எல்லா உற்சவங்களும் எல்லா ஜாதிகளுக்கும் உற்சவம் இருக்குங்க நம்ம கோயில்ல. பேர் பத்திரிக்கை நீங்க பார்த்தோம்னா தெரியும். ஆக ஒற்றுமைக்கு ஒரு வழி இடம் இருக்குன்னா அது வேட்டராய சுவாமியுடைய திருவதான். அப்படிப்பட்ட வேட்டராய சுவாமி அந்த டேங்கிணின்ற கதையினால முறையக்கனா இங்க சமாரம் பண்ணதுனால அவன் வேண்டான் இங்க வரவங்களுக்கெல்லாம் நல்லவன் தான் வரணும், இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாத்விக ஞானம் வரணும், இங்க வந்தவங்களுக்கெல்லாம் அந்த பரமபுருஷனை தியானிக்கக்கூடிய ஞானம் வரணும் அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணதுனால சரி இந்த கதையினால ஞானம் வந்ததுனால அந்த கதையே இங்க கஷேத்திரமாக இருக்கும் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்ததுனால டேங்கணிபுரம் அப்படின்னு இந்த ஊர் உண்டாச்சு. அப்படிப்பட்ட டேங்கணிபுரத்துல பிற்காலத்துல வரலாம் எல்லாருக்கும் நல்லது உண்டாகணும் இருக்கும்போது பல பேர் வந்தாங்க. பல ராஜாக்கள் நிர்வாகம் அந்த காலத்துல ராஜாக்கள் சுதந்திரத்துக்கு முன்னே நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு முன்னாடி போனா எல்லாம் ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கும்போது நம்ம ஊர்ல பல ராஜாக்கள் ஆண்டு இருக்காங்க. அதுல குறிப்பா 3 ராஜாக்களை நினைச்சு பார்த்துதான் ஆகணும். முதல்ல ரொம்ப முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்ன விருப்பண நாயகன் அப்படின்னு ஒரு ராஜன் இருந்திருக்கான். அந்த விருப்பண நாயகன் தான் முதலாக நரசிம்மர் கோயிலை கட்டினான், கவி நரசிம்மர் கோயில். அதுக்கு பக்கத்திலே ஒரு ஏரியும் தோன்றினான். அந்த இதுக்கு பேரு தடாகத்துக்கு பேரு விருப்பண நாயகன் ஏரின்னு தான் இன்னைக்கும் பேர். அப்பேற்பட்ட அந்த இடத்துல இருந்து ஏன்னா இதுக்கு அவனுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த ஐடியா அவனுக்கு வந்தது அப்படின்னா ஏற்கனவே பெருமாளுக்கு எங்க சன்னதி இருந்தது. அந்த சன்னதியில அர்ஜுனன் ஜீர்ணோத்தாரம் பண்ணான். மகாபாரத கால தீர்த்த யாத்திரை காலத்துல அர்ஜுனன் ஜீர்ணோத்தாரம் பண்ண போது அப்ப தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதுக்கு முன்ன தீர்த்தம் கோயில் முன்னாடி இல்லை, தாயார் உத்தமமான சிங்கார் தோப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் தீர்த்தம் இருந்தது. சுந்தர தீர்த்தத்திலிருந்து தான் தீர்த்தம் வரும், கோயில் முன்னாடி தீர்த்தம் இல்லை. அர்ஜுனன் அங்க விட்டான் திருமலையை நினைச்சுண்டு. சுவாமி புஷ்கரணையும் ஆழ்வாருடைய தாம்பரவரணையும் 2 கலந்த சுவாமி புஷ்கரணையாக கோயில் முன்னாடி உத்தவமாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீர்ணோத்தாரத்தை நாம பண்ணணும்னு விருப்பண நாயகன் ஆசை வந்துட்டு அர்ஜுனுடைய சரித்திரம் கேட்டு அப்படி கேட்ட உடனே ஏன்னா இங்க ஜீர்ணோத்தாரம் பண்ணா வாசம் பண்ணா பகவானுக்கு ஒரு கைங்கறி பண்ணா எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்துருக்கான். அதனால அப்படி இது பண்ணான். இந்த மாதிரி இந்த வெற்றி நடக்கும் போது 33 தேவர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு நம்ம சம்பிரதாயத்துல. வேதத்துல 33 தேவர்களை கொண்டுதான் பகவான் சிருஷ்டி சங்கல்பத்தை லீலையா சாதாரண விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணும்போது 33 தேவர்கள், 1 கோடிக்கு ஒரு தலைவர். அப்படி சொல்ற 33 பேர் தலைவர். 33 வரக்கமும் சென்று கப்பம் தவிர்க்கும் கையே அப்படின்னு ஆண்டாள் பாடலாம் 20வது திருப்பாவை பாசத்துல. அந்த 33 யாரு அப்படின்னா அவங்களுடைய நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒருத்தருக்கு மேலே இடம் போடுறோம், அடுத்தது கீழே சீட் போடுறோம், ஒருத்தர் நிக்கணும், இப்படி எல்லாம் டிசிப்ளின் வச்சிருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி 33 பேருக்கும் அவங்க செய்யற தொழிலை வச்சே முகமே மாறும். ஒருத்தருக்கு யானை மாதிரி முகம், ஒருத்தருக்கு சிங்கம் மாதிரி முகம், ஒருத்தருக்கு குதிரை மாதிரி முகம். அதனாலதான் அவருக்கான பேரு கஜானனன், அஸ்வானனன், மிருகானனன், சிம்ஹானனன் இப்படிதான் பேர்.
அப்படிப்பட்ட 33 தேவர்களும் அவ 33 தேவியர்கள் உண்டு. அப்படிப்பட்ட தேவர்கள் மூலமாக அப்படிப்பட்ட 33 தேவர்களும் வந்து அருள் மாறி பூ மாறி பொழிஞ்சாங்க. எப்போ நம்ம அவகுலம் நரசிம்மரும் வேட்டராய சாமியும் இங்க வெற்றியுடன் கூடிய போது இதை பார்த்து உட்கார்ந்து இருக்க முடியாம கைலாசத்திலிருந்து சிவன் வந்துட்டான். அப்படி வந்த சிவனு இங்க மல்லிகார்ஜுன துர்கம்னு இங்க கிட்ட இருக்கு, அங்கதான் ஸ்தாபனம் ஆச்சு. அப்பேற்பட்ட மல்லிகார்ஜுன துர்கத்துல இருக்கிற நம்ம ஊருக்கே வரலாம் அப்படின்னு இன்னொரு ராஜா விருப்பநாளுக்கு அப்புறம் இருந்தவன், அவன் 2000 வருஷம், இது 1500 வருஷம். அதுக்கு முன்னாடி தேவராஜன் அப்படின்ற ஒரு ராஜா, அவன் வந்து ஒரு ஈஸ்வரன் கோயிலை கட்டினான். அந்த கோட்டையில இன்னைக்கு இருக்கு தேவராஜேஸ்வர சுவாமி கோயில் பேர். ஏன்னா அந்த காலத்துல ராஜா பேர் வந்து இப்போ நம்ம காலத்திலே பார்க்கிறோம். கிருஷ்ணராஜோட கட்டினா கிருஷ்ணராஜ சாகரன் பேர் வச்சிருக்கான். ஸ்டாலின் ஒரு அவன் பேரை போட்டுருப்பான். இன்னைக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு நிஜமாவே அவெல்லாம் ஆராதிச்சு பண்ணாலும் அவன் பேர் வச்சிருந்தது தப்பு இல்லை. அவன் ஒரு கோயிலை கட்டினான். அந்த கோயிலுக்கு தேவராஜேஸ்வர சுவாமி கோயில் அப்படின்னு தான் பேரு. தேவராஜேஸ்வர சுவாமி கோவிலும் வேடராஜசாமி ஒரே நிர்வாகம். இன்னைக்கும் என்டர்மெண்ட்ல 2 சேர்ந்து ஒரே மேனேஜ்மெண்ட், ஒரே ஈவோ. இப்படிப்பட்ட அந்த இடத்துல அவன் ஒரு ஏரியா கட்டினான். அந்த ஏரிக்கும் பேர் தேவராஜன் ஏரின்னு தான் பேர். ஆனா நம்ம வழக்கத்துல பெரியேரின்னு சொல்லுவான். அது வந்து தேவராஜன் ஏரி. அந்த தேவராஜன் ஏரியில அதை உகந்த சந்தோஷப்பட்ட பெருமாள், நான் அங்க வந்து தப்போத்சவம் நடத்துறேன், சம்சார சாகத்திலிருந்து எல்லாரும் வெளியே கொண்டு வர அப்படின்ற சிம்பாலிக்கா ஒரு சித்திர ரூபமா காட்டுறதுதான் தெப்போத்சவம். அப்படிப்பட்ட தெப்போத்சவத்தை இன்னைக்கும் தேவராஜன் எல்லாரும் ஞாபகம் பண்ண வச்சுக்கலாம். மார்ச் 2ஆம் தேதி தெப்போத்சவம் வந்து அங்க சேர்க்கலாம் கிட்ட வந்து. ஆக இப்படி இன்னொரு நம்ம ஊர்ல இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு காரணாந்தரத்தில் வந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தர் திம்மரசு அப்படின்ட்டு, அந்த திம்மரசுன்ற ராஜா நாயுடு வம்சத்தை சேர்ந்தவர், விஷ்ணுவர்தன கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போதான் அடுத்த காலம் 1000 வருஷம் 700 வருஷம் அடுத்த வரும் 800 ஆண்டு காலத்துக்கு வந்துருக்கு. அந்த காலத்துல படையெடுப்பு, முஸ்லிம்கள் நல்லா நாட்டை ஆக்குபை பண்றது, இப்படிப்பட்ட கோயில்களை கொள்ளடிக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி நேரத்துல மூலவர் சுவாமிக்கு கல்கரை சாத்து உற்சவரை கொண்டு போய் காட்டில் வச்சுட்டு 3 ஆண்டுகள் 4வது வருஷத்துல வந்து புனப்பிரதிஷ்டை. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற உற்சவம், இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற தேர்தல் அங்கிருந்து நடந்துட்டு இருக்கிறது. அதனால்தான் அவரை முகழ்ந்து பகவான் நீ தேர்தல் குதிரையிடவான்னு சொல்லிட்டாரு. ஆக இப்படி பல மன்னர்கள் அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வரும். அப்படி வந்தால் இங்கே விட்டல் விஷாவராவ் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த இடத்த தனி அப்பெல்லாம் ஜோடி கிராமம் கிராமாந்தரம் அந்த மாதிரி இடத்துல சம்ஸ்தான கிராமமாக மாற்றினது அவர் தான். அப்படி மாற்றும் போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த 33 தேவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களும் இங்கே வரணும், எல்லா விதமான கோவிலும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு 33 கோயில் இந்த ஊரில் இருக்கு. நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இந்த 33 கோயிலுடைய போட்டோவும் இங்கே வந்துருக்குது. ஆக எல்லாருடைய பகவானுடைய அனுகிரகமும் ஒரு சேர ஒரு இடத்துல சேர்ந்துருக்குன்னா அது இந்து குடும்ப சம்மேளனத்தில் தான் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட இந்த இடத்துல எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் வெள்ளையனும் விடையேறு அப்படின்னு சொல்லி சுதந்திரம் வாங்கியாச்சு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். இப்போ நாடு ஓரளவுக்கு முன்னேறிச்சு. அடுத்தபடியாக கலாச்சாரத்தை காப்பாற்ற முன்னேற வேண்டும் அப்படின்னு கலாச்சாரத்தை காத்துக்கு இந்திய கலாச்சாரத்தினோட ஒரு பிரதிநிதியை சொல்லு அப்படின்னு யாராவது சொன்னா ராமன் தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு ராமாயணத்தை வால்மீகி சொல்றார். ஆக ராமன் தான் தர்மத்தை நடத்தி காட்ட மனுஷனா வந்து கண்ணனை கிருஷ்ணனை நம்ம அதிகமா சொல்றது இல்லை. ஏன்னா பராக்கிரமத்தை தெய்வன்றதை காட்டிட்டான். இவன் ராமன் அப்படி காட்டவே இல்லை. நம்மள மாதிரி சாதாரணமா இருந்தான், சாதாரண பழகினான், எல்லோரோடையும் பழகினான், எல்லோரோடையும் தர்மமா எப்படி நடந்துக்கிறான் அப்படின்றது தம்பிகளுக்கும் நாட்டுக்கும். அயோத்தியில கூட்டு கிடையாது, அயோத்தியில கதவு போட்டு யாரும் போறது இல்லை, யாரும் போய் சொல்றது இல்லை. அப்படிப்பட்ட ராஜ்யம் ராமராஜ்யம், அப்படிப்பட்ட தேசம், அப்படிப்பட்ட நாட்டு அந்த ஒற்றுமை மீண்டும் வர வேண்டும் அப்படின்றதுக்கு அடையாளமாக 40-50 ஆண்டுகளுக்கு முன்ன பல வருஷமா போராடி இருந்தாலும் இந்த ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அப்படி ஆசைப்பட்டதுக்காக காஷ்மீர்ல இருக்க கன்னியாகுமரி எல்லா ஊர்ல இருந்தும் செங்கல் பூஜை ஆச்சு. அந்த செங்கல் பூஜை வந்துட்டு நம்ம ஊர்ல முதலா வேட்டராஜசாமி கோவில் இருந்துதான் பல்லக்கில் எடுக்கணும்ன்றாங்க. அப்படி வரும்போது வெறும் 8 பேர் தான் அதுல இருந்தார். பொதுஜனங்கள் வெளியில வீதியில பார்த்து தேங்காய் கொடுத்தாங்க. 8 பேர். அந்த 8 பேர் இன்னைக்கு 800 பேர்.
நாளைக்கு 8000 பேர், நாளைக்கு 80,000 பேர், 8 லட்சம் பேர் அப்படின்னு சேர்ற மாதிரி இந்த இந்து சம்மேளனம் குடும்பம் ஒன்று சேரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். நம்ம நாடு உலகத்துக்கு அன்னைக்கு வழிகாட்டுறதில்ல, இன்னைக்கும் வழிகாட்டும், நாளைக்கும் வழிகாட்டும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை நம்ம வளர்த்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வாழணும்னு பிரார்த்திக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन वाक्येन महिन्महेशाः गोब्राह्मणेभ्यस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कण्वाष्टमे वर्धतां सदा सुन्दरी तीर्थवर्धताम् आकेतनातो जयतो आनन्दश्रेयभिवर्धताम्।